சரி ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட் ஃபீல்ட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபார்ம்ஸ், இன்புட் ஃபீல்ட்ஸ் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நீங்க பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இன்புட் அப்படின்னு டைப் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்துரும். ஓகேங்களா? அவுட்புட் எடுத்து போனேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்துரும். அதான் இன்புட்டோட வேலை. ஓகேயா? ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் என்ன கொடுக்கணும், இன்புட்ல எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றதான் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? போதுமா? சரி ஓகே. லாஸ்ட்ல தெரியுதுல்ல, எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல? சரி ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடுத்தோடனே ஃபார்ம் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் வரும். இது எதுக்கு அப்படின்னா பேக் அண்ட் யூசர்ஸ்க்கு இதெல்லாம் ஓகேங்களா? இந்த ஆக்ஷன்ல வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா பேக் அண்ட்ல அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு வந்து பேக் அண்ட் படிக்கும் போது இதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ஃபார்ம்ல வந்து நம்ம என்ன கொடுப்போம், டேட்டாஸ் கொடுப்போம் கரெக்டா? அந்த டேட்டாஸ்லாம் அதுல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மெத்தட் வந்து என்ன அப்படின்னா போஸ்ட்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த மெத்தட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து பேக்கெண்ட்ல போய் போஸ்ட் பண்ணுவோம் என்ன விஷயத்த சொல்லுவோம். உங்களுக்கு பேக்கெண்ட் ஆகும்போது அது கிளியரா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை பண்ண தேவை. ஓகேங்களா? சரி, அடுத்து இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இன்புட் கொடுத்தாரேன். இந்த டெக்ஸ்ட்ன்றது பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபீல்டுக்குள்ள கொடுக்க போறது எது மாதிரி இருக்கும், டெக்ஸ்டா இருக்குமா அப்படின்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எனக்கு அதான் வரும். இப்ப எனக்கு என்ன அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி எம்டி பாக்ஸஸ் தேவை கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லேபிள் கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால தான் ஒரு லேபிள் கொடுக்கணும். ஓகே, லேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா லேபிள் தான். லேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னாடி ஒரு இது மாதிரி தான் அதோட ஐடென்டிபிகேஷன்ஸ்க்காக. இப்போ வந்து இதுல வந்து நேம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேபிள் ஆயிடும். ஓகேயா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லேபிள்குள்ள ஃபார் இருக்கா? ஃபார் வந்து இது எதுக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், இது நேமோடதுன்னு கொடுத்துறேன். இங்க ஃபார்முக்கு கொடுக்கறதும் இங்க ஐடி கொடுக்கறதும் ஒன்னா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த ரெண்டு நேமும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த இதுக்கு நம்ம ஐடியும் ஃபாரும் ஒன்னா கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேம் ஆட்ரிபியூட் இப்போ நமக்கு தேவை கிடையாது. ஆனா இந்த நேம் ஆட்ரிபியூட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பேக் எண்டுக்கு வந்து நான் டேட்டாவை எந்த நேம்ல கொண்டு போகணும் அப்படின்றது. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேபிள் இன்புட் டைப். ஓகேங்களா? இப்ப அடுத்த இன்புட் டைப் பார்ப்போம். ஓகேவா? அடுத்த இன்புட் டைப் பார்த்தோம் அப்படின்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இன்புட் டைப் மட்டும் ஓகேங்களா? இதை வந்து நான் பாஸ்வேர்டா மாத்திக்கிறேன். இன்புட் டைப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பாஸ்வேர்டா மாத்திக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு இன்புட் டைப் இருக்கு. இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்துட்டு இன்புட்னா பாஸ்வேர்ட்னா தெரியும் நமக்கு வந்து விசிபிள் ஆகக்கூடாது கரெக்டா? அதுக்காக இது யூஸ் ஆகுது. ஓகே, சரி. ஆக்சுவலி இது என்ன நடக்குது, இது வந்து எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வருது. பிரேக் டேக் கொடுக்கணும். ஓகே, பிரேக் டேக் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த லைனுக்கு வரும். ஆனா இது எப்படி இருக்கு எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா இல்லை. கரெக்டா ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து இதுக்கு பெட்டர் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பேராகிராஃப் டேக்ல கன்வெர்ட் பண்ணும். ஓகே, கொஞ்சம் நீட்டா இருக்கா கேப் எல்லாம் விட்டு பாக்குறதுக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து பேராகிராஃப் டேக்ல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் அன்னைக்கு வேற என்னென்ன சொன்னா, வேற என்ன இன்புட் டைப்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல? ரேடியோ பட்டன்ஸ். ஓகே, டெக் பாக்ஸ் இதெல்லாம் புரிஞ்சா இல்ல என்னது? டெக் பாக்ஸ் சரி, ரேடியோ பட்டன்ல வந்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன பண்ணும், அதான் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்றதுக்காக என்ன பண்ணும்,
சேம் நேம் கொடுக்கணும். ஓகே, எதுக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்றது. ஃபீல்ட் செட் என்ன பண்ணுங்க, எதுக்கே வந்து நான் ஃபீல்ட் செட்டை இதுக்குள்ள என்கர் பண்ணேன் அப்படின்னா கொடுத்துட்டு லெஜெண்ட்குள்ள வந்துட்டு பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன். ஓகே, புரியுதா? இது கொஞ்சம் இன்கவர் பண்ணி எனக்கு அழகாக பார்க்கணும். கிளியர்? சரி, இதெல்லாம் புரிஞ்சா? சரி, ஓகே. இன்புட் டைப்ஸ்ல வந்து அன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ செக் பட்டன்ஸ் பார்த்தோம். கரெக்டா? சரி, இதுல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, பேராகிராஃப் டேக்ல இதான். சரி, வீடியோஸ் பாத்தீங்களா? வீடியோஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னா நான் சரி, ஓகே. அடுத்து கேட்கிறேன். இப்ப வந்துட்டு இதுல வந்து எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சரி, ஓகே. அதுக்கு வந்து அப்படி பட்டன் டேக்ல கொடுத்தீங்கன்னா ஃபீல்டு வந்து எனக்கு வந்து எம்டியா இருக்கணும். சாரி, எம்டியா இருக்கக்கூடாது. சப்மிட் பண்ணும்போது எம்டியா இருக்கக்கூடாது. கொடுக்கணும். ஓகேயா? சரி, எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் எழுதிங்களா? ஓகே, ஹெட்டுக்கும் பாடிக்கு என்ன வித்தியாசம்? நீங்க பார்த்தீங்க ஓகே, செமாண்டிக்ஸ் டேக்ல என்ன எழுதிருக்கோம்? ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் பார்ப்போம். சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸ்டைல். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் பண்ணுவோம். ஓகேயா? ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னலாவே ஓகேயா? அதுக்கப்புறம் இன்லேயே ஆட் பண்ணலாம். ஓகேயா? இந்த 3 டைப் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்க சிம்பிள் பேராகிராஃப் டேக் மட்டும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்லைன் ஸ்டைல் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இன்லைன் ஸ்டைல் பாத்தீங்க அப்படின்னா அந்த டேப்லயே ஓபன் பண்ணிட்டு ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப கலர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதோட கலர் மாறும். ஓகேங்களா? கலர் வந்து இங்க நான் அக்வா அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணா தெரியுதா கலர் மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்லைன் ஸ்டைல்.
அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைலிங் எப்படின்னா, நான் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, style.css அப்படின்ட்டு HTML-க்கு HTML-னு குடுப்போம். CSS குடுத்துட்டு, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டேகுக்கு நான் கலர் பண்ணணுமோ அத எடுத்துப்பேன். ஓகேயா? பேராகிராஃப் டேக்க்கு தானே பண்ணணும். அத எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வந்து கலர் ரெட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேயா? இப்ப கலர் ரெட்ன்னு குடுத்தா, இப்ப எனக்கு அப்ளை பண்ணா வராது. ஏன் வராது அப்படின்னா, இது வந்து வெளிய இருக்கு. ஓகேயா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இன்லைன் ஸ்டைலிங்க இங்க ஹெட்டர் பண்ணிடுறேன். ஓகேயா? லிங்க் டேக் அடிச்சோம்னாலே இந்த மாதிரி வந்துரும். ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இது ஸ்டைல் ஷீட் தான் கரெக்ட்டா? நான் வந்து டைரக்டரி யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குடுத்தீங்கன்னா மாறிடும். ஓகேயா? அடுத்து வந்து இன்டர்னலா பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஸ்டைல் டேக் ஒண்ணு ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸ்டைல்னு ஒரு டேக் இருக்கும். ஸ்டைல் பேஜ்ல என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணோம்னா வந்துரும். ஓகேங்களா? சரி. புரிஞ்சா 3 டைப் ஆஃப் ஸ்டைலிங் எக்ஸ்டர்னல், இன்லைன், இன்டர்னல் பண்ணிக்கலாம். ஓகேயா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் போலாமா? சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது தான் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இன்னொரு பேராகிராஃப் டேக் இருக்கு. எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் அவுட்புட் குடுக்குறப்ப எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, அதுவும் எனக்கு வந்து அந்த கலர் எதனால மாறியது அப்படின்னா, நான் ஸ்டைல்ல வந்து என்ன குடுத்துருக்கேன், எனக்கு காமனா வந்துட்டு கலர் ரெட் அப்படின்னு குடுத்துட்டு, எல்லா பேராகிராஃப் டேக் ஓகேயா? அடுத்து எனக்கு என்ன அப்படின்னா, இத ஓவர் கம் பண்றதுக்கு கிளாஸஸ் கொண்டு வரணும். ஓகேயா? கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத பேரா 1 அப்படின்னு டேக் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணும்போது வெறும் டேக் குடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, கிளாஸ யூஸ் பண்ணும்போது டாட் டாட் பேரா 1 அப்படின்னு குடுத்து இப்படி குடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த கிளாஸ ஸ்பெசிஃபை பண்றேனோ அந்த பேராகிராஃப் மட்டும் மாறும். ஓகேயா? புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கே நான் ஐடி குடுத்து ஸ்டைல் பண்ணணும். ஓகேயா? ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேரா 1ன்னு குடுக்குறேன். இப்ப வந்து கிளாஸ்க்கு டாட் யூஸ் பண்ண மாரி ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஷ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? இந்த கீபோர்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? ஷிஃப்ட் யூஸ் பண்ணா வரமாட்டேங்குது. ஸ்லாஷ் ன்றது 4 இதையும் ஒண்ணா குடுத்துருக்கேன். சரி ஓகே. இப்ப ஹாஷ் குடுத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஐடி கரெக்ட் ஆயிடும். ஓகேயா? ஓகே. ஆனா வந்து ஐடி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டைலிங் ஓகேயா? மேக்ஸிமம் கிளாஸ் தான். சரி கிளாஸ்க்கும் ஐடிக்கும் என்ன வித்தியாசம்? ம். ம். சரி ஓகே. கிளாஸஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா இருக்கும். ஒரு எலிமெண்ட் ஐடி குடுத்தோம் அப்படின்னா யூனிக்கா தான். ஓகேயா? இன்னொரு எலிமெண்ட்க்கு அதே ஐடி குடுக்கணும். அப்படி கிடையாது. இப்ப எனக்கு வந்து ஒரு ஹஷ்1 டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
h1 டேக்ல ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துறேன். இப்போ எனக்கு என்னன்னா இதுக்கும் நான் ப்ளூ கலர் தான் அப்ளை பண்ணணும். மீனிங் இந்த அக்வா தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா திருப்பி போய் நான் ஸ்டைலிங்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கேன். நம்ம தான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேரா 1க்கு எழுதியிருக்கோம் கரெக்டா ஒரு கிளாஸஸ் டாட்டா மாத்தினேன். பேரா 1க்கு எழுதியிருக்கோம் கரெக்டா. ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதே கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் கொடுத்துருவேன். இங்கேயும் நான் பேரா 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹச்1 பார்த்தீங்க அப்படின்னா கலர் மாறும். சரியா? இது ஆனா ஐடி எப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிக்கா தான் இருக்கும். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் போமா புரிஞ்சிருச்சா? சரி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு h1 டேக் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா பிரசிடென்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? பிரசிடென்ஸ்னா என்ன அப்படின்ட்டு நான் டைரக்டா டேக் கொடுத்தே கலரிங் பண்ணிக்கிறேன். கலர் ரெட்டு நீங்க கொடுத்துறேன். திருப்பி நான் h1 என்ன பண்றேன் அப்படின்னா திருப்பி நான் டிசைன் பண்றேன். சரியா? அக்வான்னு கொடுக்குறேன். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு? புரியுதா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு h1 டேக் எடுத்திருக்கேன். 2 தடவை கலரிங் கொடுத்துருக்கேன். எந்த கலர் அப்ளை ஆகும்? ரெட்டா? சரி ஓகே. வேற எதுவும் ஆன்சர் இருக்கா? சரி ஓகே. ஆக்சுவலி எந்த கலர் அப்ளை ஆகும்னு பார்ப்போம். ஆக்சுவலி அக்வா தான் அப்ளை ஆகும். ஓகே. ஏன் ரெட் அப்ளை ஆகல அப்படின்னா ஷீட் எப்போதுமே எப்படி படிக்கும் அப்படின்னா மேல இருக்க ஃபர்ஸ்ட் ரெட் கலரை அப்ளை பண்ணுவோம். ஓகேயா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அக்வான் இருக்கனால அக்வான் சேஞ்ச் பண்ணும். இதுக்கடுத்து நான் இதுக்கடுத்து நான் திருப்பி ரெட்னு கொடுத்தேன்னா எனக்கு திருப்பி மாறிடும். ஓகேயா? ஓகே ஷீட்ல என்ன பண்ணும் கடைசியா என்ன இருக்கோ அதான் அப்ளை பண்ணுவோம். ஓகேயா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க நடுவுல வந்துட்டு கிளாஸோட கோட் எழுதுறேன். கலர் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன். ஓகேயா? இப்ப எனக்கு எது அப்ளை ஆகும்? இங்க இருக்கிறது அப்ளை ஆகுமா இல்ல மேல இருக்கிறது அப்ளை ஆகுமா? ரெட்டா? வேற ஆன்சர்ஸ்? ஏன் ப்ளூ? சரி ஓகே. கிளாஸ் கொடுத்துருக்கனால என்ன ஆயிடும் அப்படின்னா ப்ளூ அப்ளை ஆயிடும். ஓகேயா? யூஸ் பண்ணி கலர் பண்றதுனால கிளாஸ் யூஸ் பண்ணி கலர் ஓகேவா? சரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சரி பேராலே இப்ப நான் திருப்பி திருப்பி பேரா கீழே நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி இதை வந்து நான் என்ன பண்றேன் பர்பிளா மாத்துறேன். ஓகேயா? இப்ப எந்த கலர் எனக்கு அப்ளை ஆகும்? சரி ஓகே. இது புரிஞ்சா இந்த கான்செப்ட் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஏன் பர்பிள் அப்ளை ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் புரிஞ்சா? புரியலையா? புரியலன்னா கேட்க வேண்டியா? நான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி ஓகே. இதுக்கு முன்னாடி நடத்துறது புரிஞ்சா? இதுக்கு முன்னாடி இந்த ரெட் அக்வாவும் ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு இப்ப ஏன் தேவையில்லாம பர்பிள் அப்ளை ஆகுது அப்படின்ற நீ ஏன் வேற எந்த கலர் அப்ளை ஆகணும்னு நினைக்கிற? ம் ம் ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன்னா லாஸ்டா அப்ளை ஆகணும் அதான் கரெக்ட். ஓகேயா? ரெட் தான் அப்ளை ஆகணும். ஆனா வந்துட்டு அது டேக்ல இருக்கும். ஓகேயா? டேக் வச்சு ஸ்டைல் பண்ணிருக்கோம். நம்ம இப்ப என்ன பண்ணோம் டேகோட கிளாஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். ஓகேயா? கிளாஸ் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு ஓகேயா? திரும்பி வந்து என்னன்னா கிளாஸுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். கிளாஸோட ஹையர் ப்ரையாரிட்டி வேற எதுக்காச்சும் இருக்கு அப்படின்னா தான் கீழே மாத்தோம். புரியுதா? இப்ப கிளாஸ் தான் ஹையர் ப்ரையாரிட்டி. ஹச்1 கம்பேர் பண்ணு. இதோட இது ப்ரையாரிட்டி அதிகமா கிடையாது. அதனால பர்பிள் அப்ளை ஆகும். ஓகேயா? புரிஞ்சுச்சா? புரியலன்னா கேளுங்கடா அப்படி இருக்காதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சரி ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஐடி கொடுத்துறேன். வந்து பேரான்னு கொடுத்துறேன். ஷிஃப்ட் எதான் 3
சரி, இப்ப வந்து இதுக்கு வந்து கலர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌன் குடுக்குறேன். ஓகேயா? இப்ப எனக்கு எது அப்ளை ஆகும்? Black ஆ? சரி, ப்ரௌன் ஏன் அப்ளை ஆகும்? சரி, ஓகே. ப்ரௌன் ஏன் அப்ளை ஆகும் அப்படின்னா, அதுக்கு கிளாஸோட பிரையாரிட்டி அதிகம். ஓகேயா? இப்போ வந்து திருப்பி நான் இந்த திருப்பி நான் கிளாஸ எடுத்து இங்க குடுத்தேன்னா கிளாஸ் அப்ளை ஆகும். ப்ரௌன் தான். ஏன்னா பிரையாரிட்டி அதுக்கு தான் அதிகம். ஓகேயா? சரி, பிரசிடென்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் அதுல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டர்ல இருக்கோ அதுதான். ஓகே. இப்ப எனக்கு இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னா, ஐடி ஓகே, ஐடி இருக்கட்டும். இப்ப இதுக்குள்ளேயும் ஸ்டைல் குடுக்குறேன். ஓகேயா? வந்து பிளாக்கா மாத்துறேன். ஷீட்ல இருக்கிறத எடுத்துக்குமா? எனக்கு இங்க இருக்கிறத எடுத்துக்குமா? சரி, ஓகே. சரி, ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா பிளாக் தான் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா இது எல்லாத்தோட இன்லைன் ஸ்டைலிங்க்கு பிரையாரிட்டி இருக்கா? இதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. எடுத்தோனே இன்லைன் ஸ்டைலிங்க்கு பிரையாரிட்டி அதிகம். அதுக்கடுத்து ஐடிக்கு, அதுக்கடுத்து வந்து கிளாஸுக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேகுக்கு. ஓகேயா? ம். சரி, இல்ல இப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் குடுக்குறது தான் வரணும். நான் வந்து டேக்ல குடுப்பேனா, ஐடில குடுப்பேனா, கிளாஸ்ல குடுப்பேனான்லாம் தெரியாது. ஆனா நான் குடுக்குற கலர் தான் அப்ளை ஆகணும் அப்படின்னா, இங்க நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். ஓகேயா? அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ட் எதுல இருக்கோ அதான் அப்ளை ஆகும். ஓகேயா? எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் குடுத்தேன்னா என்ன ஆகும்? சரி, இந்த ஷீட்ல எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் குடுத்துர்றேன். எது வரும்? ப்ரவுன் வருமா? இன்லைன் ஸ்டைலிங்ல இருக்கும். சரி, இன்லைன் ஸ்டைலிங்க்கு இம்பார்ட்டன்ட் குடுத்தா தான் இன்லைன் ஸ்டைலிங். ஓகேயா? இன்லைன் ஸ்டைலிங் எம்ப்டியா இருந்துச்சுன்னா, அத பிரையாரிட்டியா எடுத்துக்காது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் வந்து பிரையாரிட்டி இருக்கும். ஐடில என்ன இருக்கோ அது. ஓகேயா? பிரசிடென்ஸ் புரிஞ்சுச்சா? பிரசிடென்ஸ், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் ஆ? சரியா? ஓகே. நெக்ஸ்ட் போவோமா? ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கலர் பார்த்தோம். கரெக்ட்டா? அதுக்கடுத்து வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பேராகிராஃப் டேக் எடுத்திருக்கேன். எடுத்தோனே பார்த்தோம் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? நான் ஃபாண்ட் சைஸ் எடுத்து 32 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ஃபாண்ட் சைஸ் ஆச்சுங்க. ஓகே. ஃபாண்ட் சைஸ் இப்பதான் சேஞ்ச் பண்ண போறேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேயா? ஃபாண்ட் ஃபேமிலில வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்றது எத்தன தான் சஜெஸ்ட் பண்ணுது. ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா, சிங்கிள் வேல்யூ சஜெஸ்ட் பண்ணாம எனக்கு என்ன காட்டுது ஒவ்வொன்லயும்? 4, 5 வேல்யூ காட்டுது. சிங்கிள் வேல்யூ எனக்கு சஜெஸ்ட் பண்ணுதா? இத குடுத்தீங்க அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் மாறிரும். ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, இப்ப ஏன் இத்தன ஃபாண்ட்ஸ் வந்து எனக்கு குடுக்கணும்? நம்ம ஏன் இத்தன ஃபாண்ட்ஸ் குடுக்கணும்? இதுல எனக்கு எந்த ஃபாண்ட் அப்ளை ஆயிருக்கும்? எல்லா ஃபாண்ட்டும் அப்ளை ஆயிருக்கும். ஒண்ணா இருக்கு. எல்லாமே ஒண்ணா இருக்குன்னா ஏன்டா பொழப்புக்கு இத்தன பேர் வைக்கணும்? ஆ? இல்ல எந்த ஃபாண்ட் எனக்கு அப்ளை ஆயிடும்? எல்லாத்துலயும் லேப்டாப் இருக்குல்ல? சரி, ஓகே. இதுல எந்த ஃபாண்ட் இந்த மாரி வந்து எனக்கு இதுல பார்த்தீங்க அப்டின்னா 6 ஃபாண்ட் குடுத்துருப்பான்னு நெனைக்கிறேன். 3, 4 ஆமா. 6 ஃபாண்ட் இருக்கு. இந்த 6 ஃபாண்ட்ல வந்து எது அப்ளை ஆயிருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. எல்லாத்துலயும் இல்லாம லாஸ்ட்டா கிடையாது. ஏரியல்னா ஏன் அப்ளை ஆயிருக்கணும்? ம். ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல இருக்கா? டேய்! உன் கையில எல்லாத்துலயும் லேப்டாப் இருக்கு. நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்டின்னேன். ஏன் உங்களுக்குலாம் லேப்டாப் இல்ல? உனக்குலாம் ஏன் வரல?
ம். எங்க பார்க்கணும் தெரியுமா? எது அப்ளை ஆயிருக்கு அப்படின்றது? தெரியுமா தெரியாதா? அது கேட்கணும் நீங்க பாருங்க. பாத்துட்டீங்களா? என்னது? என்ன ஃபாண்ட் அப்ளை ஓகே எல்லாத்தையும் லேப்டாப் வந்துருச்சுல. நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன் அதை முடிப்பீங்க. ஓகே மித்தவங்கலாம் எப்போ முடிப்பீங்க? என்னென்ன முடிச்சிருக்கீங்களா? சரி என்ன காசுன்னு தெரியுமா? நான் டீமா ஃபார்ம் பண்ண போறேன். டீம் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா அடுத்த டாஸ்க் பெருசு. ஸோ அது 2 பேர் முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருக்கீங்கன்னா 2 பேராக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனை. அந்த ப்ராஜெக்ட் என்ன டெவலப் பண்ண அதுக்கப்புறம் எப்படி கால் பண்ணி அது வளர்ச்சி பண்ணி பண்ணிடுறீங்களா? ஏதாவது ஒரு வெப்சைட் எடுத்து அந்த வெப்சைட் இண்டிவிஜுவல் சீட் பண்ணும்போது நான் லாகின் பண்ணி சைன் அப் பண்ணிடுறேன். நான் லாக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்களா என்ன வந்துருச்சு? ஈஸியாக ஏன் அப்படி ஆயிடுச்சு?
ஓகே பாத்தீங்களா? ஓகே கவனிங்க. ஓகே இதை எங்க போய் செக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல போய் செக் பண்ணும். ஓகேயா? இப்போ வந்து அந்த டேகை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துருச்சா ஃபாண்ட் சைஸ்ல ஃபாண்ட் ஃபேமிலியில என்னன்ட்டு. ஆக்சுவலி எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் தான் அப்ளை ஆயிருக்கும். ஓகே அந்த ட்ரீபக் சரி அந்த ஃபாண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்க ஃபாண்ட் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓகேயா? இது ஏன் இத்தனை ஃபாண்ட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது ஃபுல்லாமே ஃபால் பேக் ஃபாண்ட் அப்படின்னு ஓகேயா? எல்லா ப்ரௌசரும் எல்லா ஃபாண்ட்டும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகேயா? இன்கேஸ் என் ப்ரௌசர் வந்து இந்த ஃபாண்ட்டை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அடுத்த ஃபாண்ட்டுக்கு போயிடும். ஓகே அந்த ஃபாண்ட்டை எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். அதுவும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபாண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? அதுவும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஃபாண்ட்டுக்கு அது இது ஃபுல்லாமே வந்து ஃபால் பேக் ஃபாண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்களா? கூகுள் ஃபாண்ட்ஸ்க்கு கூகுள் ஃபாண்டோட வெப்சைட்டுக்கே போயிடணும். மோஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாப்பின்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க நிறைய வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா. உங்களுக்கு என்ன வேணுமோ உள்ள போய் சர்ச் பண்ணலாம். நான் பாப்பின்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்றதுனால ஓகே இல்ல கெட் ஃபாண்ட் கொடுத்துட்டு கெட் எம்பெடட் கோடுன்னு இருக்கும். ஓகேயா? இதுல வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா இம்போர்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டைல்ல இருக்கா இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு ஸ்டைல் ஷீட்ல ஆனா இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? இங்க வந்து ஸ்டைல் டேக் மட்டும் ரிமூவ் பண்ணி வைக்கிறேன். இது எங்க இதுல போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இண்டெக்ஸ் டாட் HTML ஸ்டைல்குள்ள போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்க நம்ம ஸ்டைல் ஷீட்னு இருக்கிறப்ப எனக்கு இம்போர்ட்ஸ் மட்டும் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து அவங்களே வந்துட்டு ஓகே என் ஃபாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு திக்கா இருக்கணும் அப்படின்றது. ஓகே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஆக்சுவலி அப்ளை ஓகே சான்ஸ் செரிஃப் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே ஏன் இம்போர்ட் ஆகி அப்ளை ஆகல? புரியல. இன்னும் ஃபர்ஸ்ட் இது ஃபால் பேக் பண்ணிட்டு இல்லடா இல்ல சான்ஸ் செரிஃப் இருக்கு. பாப்பின்ஸ் மட்டும் கொடுத்தா வரும். ஆக்சுவலி முன்னாடியே பாப்பின்ஸ் வந்திருக்கும். இப்பயே உட்கார்ந்து பாப்பின்ஸ் உட்காரு. நீ சொல்றதுதான் அப்படி இருக்கு. சம்டைம்ஸ் தான் ஒர்க் ஆகும். இது எப்படின்னா இங்க வர இப்ப பாப்பின்ஸ் தான் அப்ளை ஆயிருக்கு. சான்ஸ் இருக்கு. அவங்க கொடுக்குற ஓகே கூகுள் ஃபார்ம்ஸ் புரிஞ்சா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கூகுள் ஃபார்ம்ஸ்ல போயிட்டு இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ்ல சர்ச் பண்ணிட்டு இப்போ வந்து அப்படின்னா இந்த ஃபாண்ட் எடுப்போம். ஓகேயா? இந்த ஃபாண்ட்ல கெட் ஃபாண்ட்டுக்கு போயிட்டு எம்பெடட் போயிட்டு இம்போர்ட் எடுத்துக்கிறேன். ஓகேயா? இம்போர்ட்ல
எனக்கு இந்த இம்போர்ட் URL மட்டும் போதும். எத்தனை ஃபாண்ட்ஸ் வேணா நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து அடுத்து ஃபாண்ட் ஃபேமிலி எடுத்து இங்க குடுத்தீங்க அப்படின்னா வந்துருச்சா? இப்ப கேர்ள்ஸ் உட்கார்ந்துருக்கோம். ஃபாண்ட் எனக்கு என்ன அப்படின்னா அதை அப்ளை பண்ண முடியலன்னா தான் அடுத்து வரும். 2வது தான் அப்ளை ஆகும்ன்றது கிடையாது. சரி, ஓகே, புரிஞ்சுச்சா? கூகுள் ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? கடைசியில புரிஞ்சா சிஜின் புரிஞ்சா இதெல்லாம்? சரி, ஓகே. சரி, ஷீட் எப்படின்னா தனியா எடுத்துட்டு இங்க ஹெட்டுக்குள்ளார லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். கொடுத்து ரிலேஷன்ஷிப் ஆட்ரிபியூட் இருக்கும், ஹெச்ரெஃப் இருக்கும். இந்த ஹெச்ரெஃப்ல ஒரு டைரக்டரி இருக்கும். டைப் பண்ணாதீங்க, டாட் கொடுத்து டைரக்டரி கொடுங்கன்னு எதுக்கு தான் சொன்னேன். நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து நான் ஃபாண்ட் சைஸையும் தூக்கிறேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அடுத்து போவோமா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் வெயிட். ஓகேங்களா? இதுல இருக்க வேல்யூஸ்லாம் இதான் 100ல வந்து 900 போல்டர் லைட்டர். ஓகேங்களா? இதுல வந்து 100 கொடுத்தா டிஃபரன்ஸ் தெரியாது. இது ஆக்சுவலி நார்மலா இருக்கிறதுதான். ஓகே, பாத்தீங்க அப்படின்னா லைட் டிஃபரன்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, கொஞ்சம் போல்டர் டிஃபரன்ஸ் தெரியும், லைட்டர் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? அந்த லைட்டர் 100லாம் போல்டர் கொடுத்தீங்கன்னா தெரியும். ஓகே, லைட்டருக்கு H1 டேக்ல ட்ரை பண்ணி ஓகே, அதுல டிஃபரன்ஸ் தெரியும். ஃபாண்ட் வெயிட் என்னன்னா வெயிட் சரிங்க. ஃபாண்ட் வந்து எவ்வளவு போல்டா காமிக்கணும் அப்படின்றத ஃபாண்ட் வெயிட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போதைக்கு என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? என்னென்ன யூஸ் பண்ணோம்? யூனிட்ஸ் வந்து ஃபாண்ட் சைஸ்ல 32 பிக்சல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணணும்னு தான் கேட்டேன். சரி, சரி, ஓகே. பிக்சல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுலயே வந்துட்டு ரெம், பிஹெச், டபிள்யூஹெச் அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்டர் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஓகேங்களா? பார்டர் ப்ராப்பர்ட்டி ஜென்ரலா எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றத காமிச்சிடுறேன். பார்டர் வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, இந்த பார்டர் என்ன அப்படின்னா 3 ப்ராப்பர்ட்டிஸை கம்ப்ரஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பார்டர் அப்படின்றது இந்த 1 பிக்சல்ஸ் என்ன அப்படின்னா அதோட வெயிட். ஓகேங்களா? பார்டர் வந்து எனக்கு எவ்வளவு திட்டம், நான் 2 பிக்சல் 3 பிக்சல்ஸ் கொடுத்தாலும் நல்லா மொத்தமா காமிக்கும். ஓகேங்களா? இந்த சாலிட் அப்படின்றது வந்து பார்டரோட ஸ்டைல். சாலிட்னா ஒரு லைன் காமிக்கும், டாட் போட்டேன்னா டாட்டா எனக்கு பார்டர் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு கலர். ஓகேங்களா? சரி, இதை நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரியுதா அப்ளை ஆகி எப்படி இருக்கு அப்படின்ட்டு? இது எதை கம்ப்ரஸ் பண்ணது அப்படின்றத இங்க பாருங்க. இங்க தெரியுதா? பார்டர் டாப் வித் எவ்வளோ, ஸ்டைல் எவ்வளோ, கலர் எவ்வளோ. ஓகே, இது மொத்தமா அப்ளை பண்ணதுதான். பாருங்க, இல்ல எனக்கு பார்டர் பாட்டம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இங்க அப்படியே பார்டர் பாட்டம்
ஓகே தெரியுதா? பாட்டமுக்கு மட்டும் அப்ளை ஆகும். பார்டர் அப்ளை பண்றது யாருக்கும் கஷ்டமா? அதுக்குள்ள ஏன் 3 வேல்யூ குடுக்குறோம் அப்படின்றது யாருக்கும் டவுட்ஸா? ஓகே. அந்த 3 வேல்யூ என்னென்னன்னு தெரியும். எப்படி எப்படி குடுக்குறோம் அப்படின்றது இதுல இருக்கும். ஓகே. இந்த 3 வேல்யூ தான். பார்டர்ன்னு குடுக்குறப்ப 4 சைடும் அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? சரி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஓகே. கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்.
டேபிள்ல டேபிள் வந்து சொல்லுமா இது ஸ்டைல்ஸ்ல வந்து இப்போ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல அதுல வந்து டேபிளோட டேகும் அதுக்கப்புறம் டிஹெச்டிடி அந்த டேக் வந்து கொடுத்து அதுல வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது அந்த பார்டருக்கு ஷேர் பண்ணாங்கல்ல அந்த 3 எலமெண்ட்ஸ்மே கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இங்க 1 பிக்சல் கொடுத்துருக்கல உங்களுக்கு வந்து போல்டா வேணும் அப்படின்னா நீங்க பிக்சல் கூட சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி லைன்ஸ் வேணும் டாட்டட் லைன்ஸ் வேணும்னா நீங்க அங்க டாட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து சாலிட் லைன்ஸ் கொடுத்துருக்கறதுனால அங்க வந்து லைன் வந்து ஒரே லைன் மாதிரி இருக்கு. இதுவே நீங்க டாட்டட் லைன்ஸ் வேணும்னா டாட்டட் லைன்ஸ். நான் வந்து கலர் ப்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால ப்ளூ கலர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கொலாப்ஸ் இங்க வந்து கொலாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணாம கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டுக்குமே தனித்தனியா பாக்ஸ் வரும். இப்போ வந்து இல்ல சார் அந்த லைனே கொடுக்கலன்னு தான் வரும். அந்த லைன் வந்து கொடுக்கலன்னா உங்களுக்கு நார்மலா இந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த கொலாப்ஸ் லைன் கொடுத்தீங்கன்னா சிங்கிளா ஒரே டேப்ல போடும்.
எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? அடுத்து வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இங்க வந்து இவங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல கமா கமா கொடுத்துருக்காங்களா? டேபிள் கமா டிஹெச் கமா கொடுத்துருக்காங்க. சரி, அந்த கமாவெல்லாம் ரிமூவ் பண்றேன். அந்த கமாவெல்லாம் ரிமூவ் பண்றேன் அப்படின்னா அவுட்புட் வந்து எப்படி வரும்? ஒட்டி வரும். சரியா? ஆக்சுவலி இது ஏன் இப்படி காட்டுது? சரி, இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? சரி, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கமா கொடுக்காம கொடுத்தீங்க அப்படின்னா டேபிள்குள்ள இருக்கிற டிஹெச் குள்ள இருக்கிற டிடின்னு அர்த்தம். ஓகே, அங்கேயே ஒயிட் ஸ்பேஸா வந்துச்சு அப்படின்னா டிஹெச் குள்ள டிடி கிடையாது. இதே நான் வந்து இங்க டிஹெச் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? டிடிக்கு மட்டும் வரும். ஏன்னா டேபிள்குள்ள இருக்கிற டிடி. ஓகே, கமா போடுறதுக்கும் போடாம இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியுதுங்களா? புரிஞ்சா? இது லாஸ்ட்ல கமா போட்டேன்னா என்ன ஆகும்? போடலன்னா என்ன ஆகும்? ஏதோ வளர்றீங்க, தனியா சொன்னீங்கன்னா சரி, ஓகே. சரி, அடுத்து பார்டர் ரேடியஸ் தான் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு டிவ் எலிமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? இங்க வந்து ஒரு எம்ப்டி டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க ஆக்சுவலி நடத்திட்டு இருக்கேன். ஓவர். ஓகேயா? இப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த டிவ் ஸ்டைல் பண்றேன். ஓகேங்களா? இப்ப என்ன அப்படின்னா ஹைட் வித்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா? சரி, நான் இப்ப வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர்னா என்ன பண்ணும்? பேக்ரவுண்ட்ல கலர் அப்ளை பண்ணும். கலர்னா டெக்ஸ்டுக்கு கலர் அப்ளை பண்ணும். பேக்ரவுண்ட் கலர்னா பேக்ரவுண்டுக்கு அப்ளை பண்ணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதுக்கும் பார்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேயா? சரி, இப்ப இத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்? ஓகேயா? இப்ப கொடுத்தோம் அப்படின்னா எதுவும் வராது. ஏன்னா எனக்கு டிப்புக்குள்ள கண்டென்ட்டே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா டிப்புக்குள்ள நான் கண்டென்ட் கொடுக்க தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். கரெக்டா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு பதிலா ஹைட் தான் என்ன வித்தனா என்ன? சரி, ஓகே. இப்ப நான் ஹைட் கொடுக்குறேன். ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? வித் வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகேயா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் வந்துரும். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா ஏன் அப்படின்னா வித்தும் ஹைட்டும் கொடுத்தனால அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்து பார்டர் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்ப பார்டர் ரேடியஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ரேடியஸ்னா என்ன? சர்க்கிள்ல ரேடியஸ்னா என்னடா? இன்னும் சர்க்கிள் தான்டா. அந்த ரேடியஸ்னா என்ன? அதாவது அதான் எதோட அளவுடா? நான் கேட்டேன். ரேடியஸ்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். சுற்றளவு. சுற்றளவுனா சுற்றளவு. சரி, ஓகே. ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா என்ன அப்புறம்? ஃபார்முலாவா சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னன்னு கேட்டேன்டா. புரியுதா? HTML என்னன்னா நீங்க அப்ரிவியேஷன் சொல்றீங்க. என்னன்றது கேக்குறேன். சரியா? அப்ரிவியேஷன் கேட்கல. ரேடியஸ்னா என்ன அர்த்தம்? அதான் எதோட அளவுடா? அளவுதான் அது. எதோட அளவு? எதை மெஷர் பண்றது? ஓகே. அது புரிஞ்சா? சர்க்கிள்னா என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் த பாயிண்ட் எட்ஜஸ். ஓகேயா? அதான் ரேடியஸ். ஓகேயா? இந்திய பார்டர் ரேடியஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எட்ஜஸ்ல இருந்து நான் கொடுக்க இருக்கும். ஓகே, போத் சைட்ஸ். ஓகேங்களா? அதோட கால்குலேஷன்ஸ் தான்
என்ன பண்றேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்றேன் 10 பிக்சல்ஸ் அப்படின்னா 10 பிக்சல்ஸ் வந்து சென்டர்ல இருந்து எல்லா சைடும் எனக்கு இருக்கும் ஓகேங்களா சோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கர்வ் வந்துடும் ஓகேயா அந்த புரியுதா என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு புரிஞ்சா அது மாதிரி பார்டர் ரேடியஸும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 4 ப்ராப்பர்ட்டியோட இதுதான் ஓகேங்களா டாப் லெஃப்ட் டாப் ரைட் பாட்டம் ரைட் பார்டர் லெஃப்ட் ஓகேயா புரிஞ்சா பார்டர் ரேடியஸ்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு சரி இப்ப பார்டர் இப்ப வந்து எனக்கு சர்க்கிள் ஆக்கணும்னா என்ன பண்ணலாம் சரி ஓகே ஆக்சுவலி 50% கொடுக்கறது தான் கரெக்ட் ஆனா 100% கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது ஓகேங்களா அது ஏன் தெரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க ஓகேயா 100% கொடுத்தாலும் 50% கொடுத்தாலும் எனக்கு என்ன வருது சர்க்கிள் தான் வருது கரெக்டா ஏன் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு வரணும் 10% கொடுத்தா எனக்கு எப்படி வருதுன்னா பாருங்க 10% தெரியுதா 10%க்கு டிஃபரன்ஸ் தெரியும் 50 தாண்டி சொல்லும்போது எல்லாரும் ஏன் டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்றது ஓகேயா சரி ஓகே இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற புரிஞ்சா ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கா கம்மியா இருக்கா இப்போதைக்கு ஓகேவா இல்ல இன்னும் நடத்ததான்டா கேட்டேன் அதான் கேட்டேன் போதுமா